கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய மகா பெரிய கிருபையினாலே தொடர்ந்து நாம் உயிரோடு இருக்கவும், ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளிலே நாம் கலந்து கொள்ளவும், தேவனுடைய தெய்வீக திருவசனங்களை நாம் தியானிக்கவும் தேவன் நல்ல கிருபை செய்திருக்கிறார். முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய அன்பு இரட்சகர் மூலம் நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்வோம். இன்றைய தினத்திற்குரிய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட பாடம், அதனுடைய தலைப்பு அடையாளமும் அற்புதமும் என்கிற ஒரு தலைப்பில் நம்ம சிறிது நேரம் சிந்திக்கலாம். கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? அடையாளங்களும் அற்புதங்களும் அல்ல, அது தனி சப்ஜெக்ட். அது பேசிக்லேயே நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி நடக்கக்கூடிய அடையாளங்கள் அற்புதங்களை குறித்த ஒரு பாடம். ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு தேவனுடைய மனுஷன் கேட்ட அடையாளமும் அதற்கு தேவன் செவி சாய்த்து அவர் செய்த அற்புதம். அதனால தான் இந்த சப்ஜெக்டுக்கு அடையாளமும் அற்புதமும் என்கிற ஒரு தலைப்பு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இது எந்த காலத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலம். விசேஷமாக கிதியோனுடைய சரித்திரங்கள் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அதில் பழைய ஏற்பாட்டு காலத்துடைய ட்ரெண்டு என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, இஸ்ரேல் ஜனங்களை தேவன் தன்னுடைய நியாய பிரமாணத்தில் வழி நடத்தி அவர்களை தன்னுடைய கட்டுக்கோப்புகளை சகல பாதுகாப்பையும் கொடுத்து வைத்திருப்பார். அவர்கள் என்ன செய்வாங்க, கீழ்ப்படியாமல் போயிடுவாங்க. உடனே அவர்கள் தேவன் அவங்களுக்கு ஒரு தண்டனையை கொடுப்பார். கொஞ்ச நாளைக்கு ஏதாவது ஒரு ராஜா அவங்கள அடிமைப்படுத்திடுவான், அல்லது அவர்கள் அடிமையாக போயிடுவாங்க. பஞ்சம் வந்துடும், சில நேரத்தில் அவங்களுக்கு கொள்ளை நோய் கூட வந்துடும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்படியெல்லாம் அவர்களுக்கு சில தண்டனைகள் கொடுக்கும்போது அவர்கள் போய் அந்த நேரத்தில் மனசு மாறி தேவனிடத்தில் மன்றாடுவார்கள். அப்போ மன்றாடும்போது தேவன் ஒரு இரட்சகனையோ ஒரு பலவானையோ எழுப்பி அவர்கள் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிப்பார் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி படிக்கிற வசனம். இந்த அடிப்படையில் கிதியோன் வாழ்ந்த காலத்தில் நம்ம கவனிக்கும்போது மீதியானியர் அப்படின்னு ஒரு குரூப் இருந்தாங்க. அவர்கள் கையில் தேவன் கொஞ்ச காலம் இஸ்ரேல் ஜனங்களை ஒப்படைச்சாராம். இது எங்கே இருக்குன்னா, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்னும் இஸ்ரேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். பாருங்க, அந்த 7 வருஷங்கள் மீதியானியரின் கையில் அவர் ஒப்பு கொடுத்தார். மீதியானியரின் கை இஸ்ரேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் என்ன பண்ணாங்க பாருங்க, ஓடி போய் மலைகளிலையும் கெபிகளிலையும் குகைகள்லையும் போய் அடைக்கல மறைஞ்சுக்கிட்டாங்க, ஒழிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா மீதியானியர் அப்படி ஒரு கொடூரமான ஒரு ஜனங்களாக தான் இருந்திருக்க வேணும். ஏன் அப்படின்னா, இவர்கள் என்ன செய்வாங்கன்னு ஏற்கனவே வேறு ஒரு சப்ஜெக்டில் படிச்சிருக்கிறோம். இவர்கள் இஸ்ரேல் ஜனங்கள் விளைச்சலெல்லாம் விளைஞ்சு அவர்கள் விளையிற வரைக்கும் விட்டுருவாங்களாம் அவங்களுடைய பொருள்களை. இவர்கள் என்ன செய்வாங்கன்னா, சில மலைகளுடைய உச்சியில் போய் குடியிருந்துட்டு அங்கிருந்து இஸ்ரேல் ஜனங்களையே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போது இஸ்ரேல் ஜனங்களுடைய அறுவடை நடக்குது இல்லையா? அறுவடை நடக்கும்போது என்ன நடக்கும்னா, அவர்கள் களஞ்சியத்தில் கொண்டு வந்த கோதுமைகள் எல்லாம் போட்டு அதை போரடிக்கும் போது அந்த காற்றுல கோதுமையினுடைய பதர் பறக்குமா. அதை தூரத்திலிருந்து மீதியானியர் பார்த்து கண்டுபிடிப்பாங்க, ஓ இங்கே ஒரு அறுவடை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் படையோட பாருங்கள், இஸ்ரேல் விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்திய புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து அவங்க டோட்டலாக அவங்கள வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய விளைச்சல் முழுவதையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. அதனால தான் இந்த மீதியானியர் ரொம்ப மோசமான ஒரு ஜனங்களாக இருந்தாங்க. அப்போ இவர்கள் கையில் தான் தேவன் இப்போ கொஞ்ச நாள் இஸ்ரேல் ஜனங்களை ஒப்படைச்சிட்டார். ஒரு சின்ன ரெஃபரன்ஸ்க்காக ஒன்று சொல்கிறேன். இதே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் இதில் ஏற்கனவே மீதியானியர் ஜாக்கிரதை அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் பேசியிருக்கோம். அது யூடியூப்பில் இருக்குது.
பைபிள் ஃபீஸ்ட் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஃபோல்டர் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனால் நிறைய ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். அதில் சண்டே சர்வீஸுங்கிற அதை அந்த ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணினா ஏறக்குறைய 300 பாடங்கள் இருக்குது சண்டே சர்வீஸில் மட்டும். அதில் ஒரு பாடம் இதில் இருக்குது, மீதியானியர் ஜாக்கிரதை. அதனுடைய சாராம்சம் வேறு ஒன்றும் இல்லை. அதாவது அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, இன்றைய தினத்தில் நாம் ஒரு அறுவடைக்கு நம்மை தயார் பண்ணிகிட்ருக்கோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் அறுவடையில் நல்ல மணிகளை அவர் இப்போது அவர் என்ன செய்கிறார், அறுவடை செய்யக்கூடிய காலம். இதில் நாமும் அறுவடை ஆகணும், மற்றவங்களையும் அறுவடை ஆக்கணும். சரி, இப்போ நம்ம அறுவடை ஆகணும்னா ஒரு முதிர்ந்த பயிர்களாக இருந்தால் தான் அறுவடை செய்வார். முதிர்ந்த பயிர்கள் என்பது சத்தியத்தில் வளர்ந்த நிலைமை. சத்தியத்தில் வளர்ந்த நிலைமை என்பது வெறும் நாலேஜ் மட்டுமல்ல. அதாவது சத்தியம் நல்லா தெரியும், 1000 ஆண்டார் சாட்சி பற்றி தெரியும், நிறைய ரீப்ரிண்ட்ஸ் படிச்சிருக்கேன், நிறையா மற்ற புஸ்தகங்கள் வால்யூம்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன், எனக்கு நல்லா தெரியும். அந்த நாலேஜ் இல்லை. ஸோ அந்த படித்த நாலேஜுக்கேற்ற ஒரு பக்குவம் உள்ள ஒரு குணம், கேரக்டர், அவங்க தான் முதிர்ந்த பயிர் இல்லையா? அவர்களை தான் என்ன செய்வாராம், அறுப்பார். அப்போ நம்ம நம்ம வாழ்க்கையில் என்ன பயிர் பண்ணிகிட்ருக்குறோம் தெரியுங்களா? நல்ல குணலட்சணங்களை, அன்பு அதனுடைய எக்ஸ்ட்ரீம், நீடிய பொறுமை அதனுடைய எக்ஸ்ட்ரீம், சாந்த குணம் அதனுடைய எக்ஸ்ட்ரீம், இரக்கம், இச்சையடக்கம், இதெல்லாம் நம்முடைய முதிர்ந்த பயிர்கள். இதை கொள்ளையடிக்கிறதுக்குன்னே நம்மளை சுற்றிலும் நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. நம்முடைய மீதியானியர் மாதிரி. அது நம்முடைய தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், சபை மக்களாக கூட இருக்கலாம், வழி நடத்தக்கூடியவர்களாக கூட இருக்கலாம். இவங்க வேலை என்னென்னா, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம கூட மிங்கிளாகி அல்லது நம்ம கூட டார்ச்சர் பண்ணி நம்ம கிட்ட இருக்கிற அந்த விளைச்சல் இருக்குல்ல, எப்படி மீதியானியர் இஸ்ரேல் ஜனங்களுடைய விளைச்சல் எல்லாம் எடுத்துருவாங்களோ அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை டெவலப் பண்ணக்கூடாது படிக்க நம்மளை டென்ஷன் உண்டு பண்ணி நம்மளை தவறாக என்ன ஆயிடுவாங்க, நம்மளை மாற்றிடுவாங்க, நம்முடைய விளைச்சலை கெடுத்துருவாங்க. அதனால தான் அந்த சப்ஜெக்ட் பேரே மீதியானியர் ஜாக்கிரதை. அந்த பாடம் தயவுசெய்து வாய்ப்பு இருந்தால் நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள். ரொம்ப ஒரு எச்சரிப்புக்குரிய பாடமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் பாருங்கள், கிதியோன் எல்லாமே அந்த பென்யமீன் கோத்திரத்தில் அங்கே இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மீதியானியர்கள் எல்லாம் இப்படி கொள்ளையடிக்கிறாங்க பயந்துட்டு அந்த கோதுமை அறுவடை ஆனோடனே ஒரு அண்டர் கிரவுண்டில், ஒரு கருவாலி மரத்துக்கு கீழே கூடிய அண்டர் கிரவுண்டில் போய் அவர் போர் அடிச்சிட்ருக்கிறார். கவனிங்க, அண்டர் கிரவுண்டில் போய் அவர் போர் அடிச்சுட்டு இருக்கும்போது அங்கே கர்த்தருடைய ஒரு தூதன் அங்கே கிதியோன்கிட்ட நின்று, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படிங்கும்போது இவர் சொல்கிறார் பாருங்க, கிதியோன், என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களை எல்லாம் எங்கே? ஒரு அற்புதம் கூட நடக்கலையே. இப்போ நாங்கள்லாம் இப்போ அடிமையமாக இருக்கிறோமே. இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியான் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு சொல்லும்போது பாருங்க, அவன், என் ஆண்டவனே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? நான் மனாசேயின், என் குடும்பம் ஒரு மனாசே கோத்திரம், அந்த மனாசே குடும்பத்தில் நான் ரொம்ப எளியவன், என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவனாக இருக்கிறனே அப்படின்னு அங்கே சொல்கிறார். அப்படி சொல்லும்போது தான் அதற்கு கர்த்தர், நான் உன்னுடனே கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய், ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறார். ஒரே ஆள் அடிக்கிற மாதிரி நீ அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போது தயவுசெய்து நான் உங்களுக்கு சில காணிக்கைகளை கொண்டு வரேன், நான் வர்ற வரைக்கும் நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த தேவதூதன்கிட்ட சொல்லிட்டு போகிறார். அவர் சொல்கிறார், நீ வர்ற வரைக்கும் நான் இங்கே இருக்கேன். அப்போ பாருங்கள், நான் உம்மிடத்திற்கு காணிக்கை கொண்டு உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடத்தை விட்டு போகாதிருப்பீராக என்றான். அதற்கு அவன், நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன் என்றான். உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டுக்குட்டி, அப்புறம் ஒரு மரக்காலில் புளிப்பில்லாத அப்பம், இறைச்சி ஒரு கூடையில் வச்சு அதுக்கு குழம்பெல்லாம் எடுத்துகிட்டு கிண்ணத்தில் வார்த்து அதை கொண்டு கொடுக்குறார்.
உடனே சொல்கிறாரு, அது அந்த பாறை மேலே கொண்டு போய் வை. தேவதூதனார் சொல்லி அந்த இறைச்சி புளிப்பில்லாத அப்பங்களை எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வச்சு அந்த ஆணத்தை இந்த குழம்பை எடுத்து அது மேலே நீ ஊற்று அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி அவர் செய்யும்போது கர்த்தருடைய தூதன் தம்முடைய கோலின் நுனியை நீட்டி இறைச்சி புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்போ என்னாச்சுன்னா அக்கினி வந்து இறங்கி அத்தனையும் பட்சித்து போட்டது. தான் தேவன் ஒரு பலியை அங்கீகரிக்கிற முறை. பல முறை நம்ம சப்ஜெக்டில் பார்த்துட்டோம். இதை கூட நம்ம தனியாக ஒரு பாடமாக ஒருவேளை தேவனுக்கு சித்தமாக இருந்தால் வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம், அல்லது வேறு ஏதோ ஒரு சகோதரர் கூட எடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு காணிக்கு முடிச்சதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு வேலையை அங்கே கிதியோன் வந்து அங்கே செய்கிறார். அங்கே முன்னாடி பாகாலுடைய ஒரு கோயில் பலிபீடம் இருக்குது. இப்போ ஒரு நைட்டோட நைட்டாக போய் ஒரு 2ஆம் காளையை அடித்து ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு போகிறார். அந்த பாகாலுடைய பலிபீடத்தில் நைட்டோட நைட் தான் அவர் தகர்த்துறார். அடுத்த நாள் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து வெடிக்கும்போது எல்லாரும் கிதியோனை தேடி அவரை வந்து பழி வாங்கிறதுக்கு துடிக்கிறாங்க. அப்போது அங்கே அந்த பிரச்சனை எப்படி சால்வ் ஆச்சுன்னா, அவருடைய தகப்பனார்லாம் வந்து சொல்கிறாங்க, பாகால் உண்மையான ஒரு தெய்வமாக இருந்தால் அந்த பாகாலே தன்னை தகர்த்துட்டான் இல்லையா, அதற்கு பாகாலே வந்து போராடட்டும் அப்படின்னு சொல்லும்போது பாகாலே எப்படி வரும்? அந்த ஒரு போராட்டம் அப்படியே கொஞ்சம் பிசுத்து போனது. இப்போது இன்னும் மீதியானியருடைய ஒரு மகாபெரிய பலத்திற்குள்ளதான் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே இருக்காங்க. இப்போது கிதியோன் இப்போ என்ன செய்கிறாருன்னா, மறுபடியும் தேவனிடத்தில் வந்து தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையிலே நான் இஸ்ரேலை ரட்சிக்க வேண்டுமானால் எனக்கு நீ ஒரு அடையாளத்தை காட்டணும். இப்போ அவருக்கு ஒரு அஷூரன்ஸ் வேணும். இனிமேல் நடக்க போகிற விஷயத்துக்கு ஒரு அஷூரன்ஸ், ஒரு அடையாளம் வேணும். அதனால தான் இந்த சப்ஜெக்டினுடைய தலைப்பு அடையாளமும் அப்புறம் பின்னாடி அற்புதமும். அப்போ அதில் வந்து ஒரு அடையாளத்தை கேட்குறார். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் வாசிக்கலாம். இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன். பனி தோளின் மேல் மாத்திரம் பெய்து பூமி எல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரேலை என் கையிலே ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்று. பாருங்க, இப்போ இந்த இவர் சொல்றதுக்கு முன்னாடியே தேவதூதன் வந்து ரொம்ப கிளியராக சொல்லிட்டார், நீ போய் ஒரு மனிதனை வீழ்த்துற மாதிரி நீ வீழ்த்திடுவ, நான் கூட இருக்கேன். இவர் சொல்கிறார், நான் என்னுடைய மனாசே கோத்திரத்தில் நான் ரொம்ப சின்னவனாக இருக்கேன், நீ அப்படியெல்லாம் பயப்படாத, நான் கூட இருக்கேன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அன்னைக்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாகால் பலிபீடத்தை தகர்க்கிறார். 2ஆம் காளையை கொண்டு போய் அங்கே அடிக்கிறார். அது கூட ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. 2ஆம் காளை அந்த நிகழ்ச்சியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுவும் பைபிள் ஃபீஸ்ட் யூடியூப் சேனலில் இருக்குது. அதே சண்டே சர்வீஸில் இருக்குது. 2ஆம் காளை அதனுடைய தலைப்பே அதுதான். அது யார் அந்த 2ஆம் காளை, அந்த 10 பேர் யாரை குறிக்கும், எப்படி நைட்டோட நைட்டாக போய் அவர் எப்படி அந்த பாகால் பலிபீடத்தை தகர்க்கிறார், அப்போ அது நிழல் பொருள், யார் என்ன செய்கிறார் என்பதற்கு அடையாளமாக அந்த சப்ஜெக்ட் இருக்கும். அது கூட தயவுசெய்து நீங்கள் அதை பார்க்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ பாருங்கள், இது ஒரே அதிகாரம், 2 அதிகாரத்துக்குள்ளே 4-5 பாடங்களில் தேவன் வச்சுருக்கார். இப்போ கிதியோனுக்கு வந்து இன்னொரு மிகப்பெரிய நிகழ்ச்சி இருக்குது. அதுக்கு ஜஸ்ட் முன்னால் நான் வந்து இஸ்ரேலை ரட்சிப்பதற்கு எனக்கு வந்து ஒரு அடையாளம் வேணும். என்ன அடையாளம்னா, நான் மயிருள்ள ஒரு தோலை களத்தில் போடுகிறேன். இப்போ நீ என்ன பண்ணும், பனி அதாவது மேலிருந்து வந்து அடிக்கிறதுல பனி, அது வந்து தோல் மேல் மாத்திரம் பெய்திருக்கணும், மற்ற பூமியெல்லாம் காஞ்சிருக்கணும். அப்பொழுது பாருங்கள், இந்த மாதிரி நீ செய்ய முடியுமா? இப்படி ஒரு அடையாளத்தை கேட்குறார். அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இல்லாமல் இஸ்ரேலை என் கையிலே ரட்சிப்பீர் என்று நான் இதனாலே அறிவேன். அப்போது நான் ஒரு தோலை கொண்டு வந்து போடுறேன். பனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோல் மேலே மட்டும்தான் பெஞ்சிருக்கணும், மற்ற பூமி முழுவதும் காஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். உடனே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நடக்குதான். கவனிக்கிறீங்களா? அதே மாதிரி அது அப்படியே ஆயிற்று. அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்து தோலை கசக்கி அதிலிருந்து பனி நீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான். பாருங்கள், தோலை போட்டு போயிட்டார். காலையில் வந்து பார்க்கும்போது பூமியெல்லாம் அது வந்து ட்ரையாக இருக்குது, அந்த தோல் மேலே மாத்திரம் அந்த பனி பெஞ்சிருக்கு. அவரை எடுத்து பிழிகிறார். பிழிஞ்சா ஒரு கிண்ணம் நிறைய அந்த பனி வந்துதான். அடுத்தது நம்ம கவனிக்கும் பொழுது, அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, இன்னும் ஒரு
விசை மாத்திரம் நான் பேசுகிறேன், உமக்கு கோபம் மூடாது இருப்பதாக, தோளினாலே நான் இன்னும் ஒரே விசை சோதனை பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி இப்போ நான் மறுபடியும் இது போடுறேன். அடுத்த நாள் பார்க்கும்போது தோல் மாத்திரம் காஞ்சிருக்கணும், பூமி எங்கும் பனி என்ன இருக்கணும், நிறைந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறார். ஸோ இதை அதே மாதிரி தேவன் அன்று ராத்திரியிலே செய்தார். தோல் மாத்திரம் காய்ந்திருந்தது, பூமியெல்லாம் பனி பெய்திருந்தது. அன்புக்குரிய சகோதர சகோதரே, இதை தான் அடையாளமும் அற்புதமும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பார்க்கணும். அப்போ கிதியோன் கேட்ட அடையாளம், தேவன் செய்த அற்புதம். இதில் தேவன் நமக்கு ஏதாவது ஒரு பாடம் கட்டாயமாக வைத்திருப்பார். ஏன் அப்படின்னா, அவர் செய்யக்கூடிய அடையாளங்கள் எல்லாவற்றிலும் ஒரு நூதனம் இருக்கும், அதில் ஒரு தெய்வ திட்டம் இருக்கும், ஒரு நிழல் இருக்கும், ஒரு பொருள் இருக்கும், கடைசியாக ஒரு எச்சரிப்பு இருக்கும், ஒரு ஆறுதலும் தேறுதலும். அது அல்டிமேட்டாக நம்ம பார்க்கும்போது சில வாக்கு தத்தங்கள் கூட அதில் அடங்கியிருக்கிறத நம்ம கவனிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு அற்புதம் நடந்துருச்சு. நடந்ததுக்கு பிறகுதான் இது நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கு. இது நடந்ததுக்கு பிறகுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே கவனிங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு நூதனமான போர் ஒன்று நடக்குது. அதை கூட நம்ம யூடியூப்பில் கிதியோனின் நூதன யுத்தம் என்கிற தலைப்பில் ஏற்கனவே பேசியிருக்கோம். அநேக சகோதரர்கள் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை பார்க்காதவர்கள் அதே சண்டே சர்வீஸ் அந்த ஃபோல்டரில் போய் பார்த்தீங்கன்னா அந்த கிதியோனின் நூதன யுத்தம், இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்முடைய பேசிக் சப்ஜெக்ட்லேயே நம்ம பேசுவதுண்டு. காரணம் என்னன்னு சொல்லி கவனிக்கும்போது, இப்போ கிறிஸ்தவர்கள் மத்தியில் எப்படி தேவன் ஒரு வகுப்பாரை கூட்டி சேர்க்கிறார் அப்படிங்கிறத இப்போ நம்ம அந்த பாடத்தில் நம்ம பார்த்தோம். அதில் நடக்கக்கூடிய ஒரு நூதன யுத்தம், அது யுத்தமே நடக்கலை, ஆனால் ஜனங்களெல்லாம் அவங்க மீதியானவர்கள்லாம் ஓடி போனதை நம்ம கவனிக்கிறோம். ஸோ இதில் அந்த நூதன யுத்தத்தை பற்றி ஒரு டீட்டெயிலாக நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறதில்ல, அது ஏற்கனவே சப்ஜெக்டாக இருக்குது. ஆனால் அதில் இருக்கிற சில நுணுக்கங்கள் நம்ம தெரிஞ்சால் தான் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த அடையாள அற்புதம்ங்கிற விஷயத்தினுடைய சாரம்சம் என்னங்கிறது நமக்கு புரியும். சரிங்களா? இந்த நூதன யுத்தம் அது என்ன அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது, மீதியானியர்கள் பலத்தவர்களாக இருக்காங்க. அவர்களை ஜெயிக்கிறதுக்கு இப்போ இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட இப்போ யார் வேணும்? போர் வீரர்கள் வேணும். அப்போ அந்த போர் வீரர்களுடைய செலெக்ஷன் முன்னாடி நடக்குது. வாங்க எல்லாரும் போர் வீரர் செலெக்ஷனுக்காக வாங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கே தெரியும் 32,000 பேர் வந்தாங்க. கவனிக்கிறீங்களா? அதில் முதல் ஃபில்டரில் 22,000 பேர் ஃபில்டர் ஆயிடுறாங்க. மிச்சம் 10,000 பேர் வந்தாங்க. அவர்களையும் தேவன் ஃபில்டர் பண்ணி வெறும் 300 பேர் மட்டும் எடுத்தார். ஏன்னா இவன் 32,000 பேரும் போய் ஜெயிச்சிட்டான்னு இவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, எங்களுடைய பலத்தில் தான் நாங்கள் ஜெயிச்சோன்னு சொல்லிடுவாங்க, மேட்டிமை வந்துடும். அதனால தான் தேவன் அங்கே ஃபில்டர் பண்ண சொன்னார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த நூதன யுத்தத்துக்கு தேவனே ஒரு ஐடியா கொடுக்குறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீதியானியர் அவங்க பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு கேம்பில் நைட்டில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. நைட் டைமில் அந்த நைட் டைமில் எல்லா இராணுவங்களும் ஒரு லைட் கூட இருக்கக்கூடாது, கேம்ப் ஃபுல்லாக அமைதியாக இருக்கணும். அது ஏற்கனவே அந்த சப்ஜெக்டில் பேசியிருக்கும். இந்த நெப்போலியன் எப்படி ஒரு தன்னுடைய சோல்ஜரை ஷூட் பண்ணாங்கிறத குறித்து அந்த சப்ஜெக்டில் பேசியிருக்கோம். அந்த நைட் டைமில் லைட் எரியக்கூடாது, ஒருத்தர் லைட்டு வச்சுட்டு தன்னுடைய அம்மாவுக்கு லெட்டர் எழுதிட்டு இருந்தாலும் அதை பார்த்தோன்னே நெப்போலியன் ஷூட் பண்ணிட்டாருன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம் அந்த ஒரு பாடத்தில். ஓகே, ஸோ இப்போது அந்த இருட்டுக்குள்ளே அங்கே இருக்கும்போது இப்போ கிதியோன் என்ன செய்கிறாருன்னா, ஒரு வேவு பார்க்குறக்காக அந்த கேம்புக்குள்ளே உள்ளே போகிறாங்க நைட் டைமில். அப்படி கேம்புக்குள்ளே உள்ளே போகும்போது அங்கே ஒரு கேம்பில் 2 பேர் பேசிக்கிறாங்க. நான் ஒரு கனவு கண்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வார்கோதுமை அப்பம் நம்முடைய அப்படியே உருண்டு நம்முடைய பாளையத்து டென்ட்டு மேலே விழுந்தோன்னே எல்லாமே அழிஞ்சிருச்சு அப்படின்னு அங்கே அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. பேசிட்டு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, அதற்கு முன்பாகவே அவங்களுக்கு என்ன ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா, கிதியோன் மீதியானியரை தாக்குவதற்கு ஒரு பெரிய படையை தயார் பண்ணிட்டுருக்காரு. ஏன்னா அங்கே ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு இல்லையா? அதனால் அவர்கள் பயந்துட்டாங்க. பயந்துட்டு 2 பேர் பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு படையை அவன் தயார் பண்ணிட்டுருக்கான். இந்த கனவை பார்த்தா ஒருவேளை அவன் நம்மளை ஜெயிச்சிருவான் போல் இருக்கு
அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இது என்ன ஆயிடுச்சுன்னா, அன்று இரவே அந்த 2 பேர் பேசின வார்த்தையினுடைய கலந்திருந்த பயம் அந்த கேம்ப் முழுவதும் பரவி இருக்கும் கட்டாயமாக, இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு நல்லா தெரியும், அந்த ஒரு ஃபில்டர் பண்ணதை நம்ம கவனிக்கிறோம் இல்லையா? ஒரு பெரிய ஆக்சுவலாக ஒரு யுத்தமே நடக்கலை. அந்த 300 பேர் வந்தாங்க. ஒரு சட்டிக்குள்ளே தீவட்டி இருந்தது, உடைச்சாங்க. தீவட்டியை காட்டினாங்க, எக்காலத்தை ஊதுனாங்க. இவ்வளோதான். இவங்க சண்டையே போடல. ஆனால் அங்கே ஜனங்கள் எல்லாம் பயந்து ஓடிட்டாங்கன்னு படிக்கிறோம். இது எதற்கு அடையாளமாக இருக்குன்னு அந்த சப்ஜெக்டோட பார்த்துருக்கோம். இது கடைசி கால யுத்தத்திற்கு அடையாளம். த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜில் இங்கே ஒரு யுத்தம் இப்படி தான் நடக்குமா. ஆனால் இந்த யுத்தத்தில் சம்பந்தம் இல்லாமல் சண்டைக்கே போகாத ஒரு 300 பேர் இருந்தாங்க இல்லையா? இவங்க பாருங்கள், ஒரு சண்டைக்கே போகாத இருந்தவங்க. ஆனால் அவங்க கையில் என்ன இருக்குது? ஒரு தீவட்டி இருக்குது, ஒரு மண்ணு சட்டி இருக்குது, ஒரு எக்காலம் இருக்குது. அப்படின்னா நம்ம அந்த சப்ஜெக்ட்லேயே படிச்சிருக்கிறோம். அந்த 300 பேரை கொண்டு தான் அங்கே ஒரு ஜெயம் கிடைச்சது இல்லையா? இப்போ கூட நம்ம கவனிக்கும் போது இஸ்ரேலை சுற்றிலும் அத்தனை நாடுகள் வந்து சண்டைக்கு வந்தாலும், கோகுமாக நல்லா படிச்சிருக்கோம் இல்லையா? ரஷ்யாவுடைய தலைமையில் எல்லாரும் சண்டைக்கு வந்தாலும் அங்கே மீந்திருக்கிற வகுப்பாக ரொம்ப மைனாரிட்டியாக இருப்பாங்க. அவர்கள் உயிரோடு இருந்து தேவனை தொழுது கொண்டு இருக்கும்போது தான் அவர்கள் நிமித்தம் உலகமே பயப்படும், இவருடைய தேவன் தான் உண்மையான தேவன் என்று. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே தீர்க்க தரிசனத்தில் படிச்சிட்டோம். ஆனால் இப்போ இந்த 300 பேருடைய செலெக்ஷன் எப்படி நடந்தது? அன்றைக்கு ஒரு போர் வீரர்களுடைய செலெக்ஷன் தான் நடந்தது. இப்போ நம்மளை கூட தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது சொல்கிறார், நீயும் கிறிஸ்து இயேசுவுக்கு நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவி. அப்போ இங்கே கூட ஒரு போர்ச்சேவகர்களுடைய ஒரு செலெக்ஷன் நடக்குது இல்லையா? அதில் தாங்க இப்போ நம்ம வந்திருக்கோம். அப்போ அந்த போர்ச்சேவகன் செலெக்ஷனுக்கு எல்லாரும் வந்த மாதிரி இப்போது நிறைய பேர் இப்போ கடைசி காலத்தில் சத்தியத்துக்குள்ளே நிறைய பேர் வராங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 5 பேர் 10 பேர் வந்த காலமெல்லாம் போய் 50 பேர் 100 பேர் வந்த காலமெல்லாம் போய் இப்போ ஆயிரக்கணக்கில் வர ஆரம்பிச்சிட்டாங்க சத்தியத்துக்குள்ளே. சத்தியமும் பெருகுது, சபைகளும் பெருகுது. ஆனால் என்ன பிரச்சனைனா, எதற்கு வந்திருக்கோம்? இங்கே ஒரு போர் செய்கிறதுக்காக ஒரு போர் வீரனுக்குரிய ஆயத்தத்திற்கு வந்திருக்கோம். இப்போ அங்கே நடந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன? அவங்க முதல் ஃபில்டர் என்ன பண்ணாங்க தெரியுமா? 32,000 பேர் வந்தாங்க. பயந்தவன் எல்லாம் ஓடி இருந்தாங்க. அதில் 22,000 பேர் ஓடிட்டாங்க. கவனிக்கிறீங்களா? போருனாலே சண்டை இருக்கும், குத்துவாங்க, வலிக்கும், ஆப்போசிட்டில் நிறைய பேர் வந்து நம்மளை தாக்குவாங்க, அவமானப்பட்டு கீழே தள்ளுவாங்க, மிதிப்பாங்க, வலிச்சுட்டே ரொம்ப நேரம் இருக்கும். அந்த வலியிலையும் எந்திரிச்சு சண்டை போடணும். இதெல்லாம் தெரிஞ்சும் வர்றவங்க வாங்க, இல்லை உங்களுக்கு பயமாக இருக்குன்னா போயிடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி தான் ஒரு ஃபில்டர் நடக்குது. அதே மாதிரி அவுட் ஆஃப் 32,000 22,000 பேர் ஓடிட்டாங்க பாருங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இதே மாதிரி தாங்க இங்கேயும் ஒரு போர் வீரருடைய செலெக்ஷன் நடக்குது. நம்ம நினச்சிட்டுக்கிறோம் ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டாங்க, ஆயிரக்கணக்கான பேர் சத்தியத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. அப்படி ஆயிரக்கணக்கான பேர் வந்தால் கூட எப்படி 32,000 பேர்த்தில் 22,000 பேர் ஓடிட்டாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், நிறைய பேர் வர்றாங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, சபையில் சேர்றாங்க, அப்படியே டெவலப் ஆகிறாங்க. ஆனால் யாரும் பயந்துக்கிற ஒரு வகுப்பாராக தான் அதிகமான பேர் இருக்கிறாங்க. என்ன பயம் சொல்லுங்க பார்க்கலாம்? இந்த உலகத்துக்கு பயந்துக்கிறாங்களான்னா இல்லை. சில பேர் உலகத்துக்கெல்லாம் பயந்துக்கிறது இல்லை. அடுத்தது சில பேர் வந்து அதாவது தங்களுக்கு மேலானவர்களுக்கு அந்த பயமெல்லாம் இருக்கிறது இல்லைங்க. ஏன்னா சத்தியம் இருக்குன்ட்டெல்லாம் போகிறாங்க. ஆனால் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஆனால் நிறைய பேர் வந்து உலகத்துக்கு பயந்துக்கிறாங்க, தங்களுக்கே பயந்துக்கிறாங்க, சொந்த பந்தத்துக்கு பயந்துக்கிறாங்க, நண்பர்களுக்கு பயந்துக்கிறாங்க. சில நேரத்தில் நம்ம வழி நடத்துகிறவங்க தவறாக வழி நடத்தினா கூட அவங்களுக்கு பயந்துக்கிறாங்க. அப்படிலாம் இருக்காங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வந்தீங்கன்னா போர் இருக்குது, இங்கே அவமானப்படணும், கஷ்டப்படணும், துப்புவாங்க, கொட்டுவாங்க, ரெடியாக இருந்தால் வாங்க. நிறைய பேர் அதுக்கு தயாராக இல்லை. அப்படின்னா புரியுதுங்களா?
புது சிருஷ்டியாவதற்கு நிறைய பேர் தயாராக இல்லை. ஸோ அதனால் அவர்கள் வந்துட்டு எப்படி பெயர் சபையில் கோயிலுக்கு போயிட்டு வர்றாங்களோ அந்த மாதிரி இங்கேயும் வர்றாங்க. அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க, குரூப்பாக இருக்கிறாங்க, குரூப்பில் சேர்றாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, போயிடுறாங்க, அவ்வளோதான். அவர்கள் எந்த காலத்தில் அடுத்த ஸ்டெப்புக்குள்ளேயே வரமாட்டாங்க. புரியுதுங்களா? அதுதான் அந்த பயந்தவங்க. எதுக்கு பயந்தவங்க? புது சிருஷ்டியாவதற்கு பயப்படுறாங்க. சரி, ரெண்டாவது, அதையும் மீறி ஒரு வகுப்பார் உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்தால் அங்கே என்ன சொன்னார்? தண்ணி குடின்னு சொன்னார். அப்போ தண்ணி குடிக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? இதெல்லாம் இங்கே நடக்குது, சபையில் நடக்கிறது தான் ஃபில்ட்ரேஷன் சொல்கிறார். அன்புக்குரிய சகோதர சொல்லு, இங்கே 2 வகுப்பார் இருக்கிறாங்க. ஒரு வகுப்பார் என்ன பண்ணாங்களா, அங்கேயும் 9700 பேர் கீழே குமிஞ்சு நாய் மாதிரி நக்கி குடித்தாங்களாம். வெறும் 300 பேர் மட்டும் வாய்க்கு எடுத்து அள்ளி குடித்தார்கள் இருக்கும். அதை சில பேர் எப்படி தவறாக படிக்கிறதுன்ட்டு வாயை கெடுத்து அப்படிங்கிற வார்த்தைங்க. வாயை கெடுத்து இல்லை, வாய்க்கு எடுத்து, அதாவது அளவாகவும் சுத்தமாகவும் குடிக்கிறவங்க. அப்போ சுத்தமான தண்ணி உள்ளே போச்சுன்னா அவங்களுடைய உடம்பும் சுத்தமாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இன்றைக்கி சத்தியத்துக்குள்ளே அதையும் மீறி இல்லை நான் புது சிருஷ்டியாகிறேன்ட்டு வர்றாங்க. ஆனால் அவர் என்ன செய்கிறாங்கன்னா, அநேக சந்தர்ப்பங்களில் வேத வசனங்களையே தங்களுடைய ஒரு மேட்டிமை, தங்களுடைய சுய சித்தம், இது எல்லாம் உள்ளே கொண்டு வந்து சில நேரத்தில் நாம் வேத வசனத்தையே அசுத்தப்படுத்துகிற மாதிரி பண்ணிடுறாங்க. அது முழு சபையும் சில நேரத்தில் அசுத்தமாகிடும். ஸோ இப்படி ஒரு வகுப்பார் இருப்பாங்க. அதில் ரொம்ப ரொம்ப மைனாரிட்டி குரூப் தான். அதாவது சத்தியத்தை சத்தியத்தின்படி பேசுவாங்க, சத்தியத்தின்படி நடந்துக்குவாங்க, அதில் உண்மையாக இருப்பாங்க. அந்த வகுப்பார் தான் வெறும் 300 பேர். இவர்களை வச்சு தான் அங்கே அவ்வளோ பெரிய ஒரு நூதன யுத்தத்தை அங்கே நடத்தினார். என்ன சார் பெரிய சண்டை போட்டாங்கன்னா இல்லை, அவங்க கையில் ஒரு மண்ணு சட்டி இருந்தது, அதுக்குள்ளே ஒரு தீவட்டி இருந்தது, இந்த பக்கம் இன்னொரு கையில் ஒரு எக்காலத்தை கொடுத்துட்டாங்க. இப்போது கிதியோன் என்ன சொன்னார்? நான் சிக்னல் கொடுத்த உடனே மண்ணு சட்டியை உடைச்சிருங்க, எக்காலத்தை ஊதிருங்கன்னார் இல்லையா? அப்போ அதே மாதிரி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா மண்ணு சட்டியை உடைச்சாங்க, எக்காலத்தை ஊதுனாங்க. அவ்வளோதான் நடந்தது. ஆனால் அங்கே மீதியானியருடைய கேம்பில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்து அவர்கள் பாட்டுக்கு என்ன ஆகிட்டாங்களா, ஓடிட்டாங்க. அவங்க அயலானுக்கு விரோதமாக திரும்பி ஓடின மாதிரி ஓடிட்டாங்க. அதுக்கெல்லாம் விளக்கம் அந்த ஏற்கனவே அந்த சப்ஜெக்டில் பார்த்தோம். அதே மாதிரி தான் இன்றைய பூமியில் இந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார் இப்படி தான் நடக்கும். எல்லாரும் இஸ்ரேலுக்கு விரோதமாக வரும்னு நினைக்கும் போது அவன் தன் கை தன் அயலானுக்கு விரோதமாக இருக்கும். நல்லா நான் படிச்சிருக்கிறோம். பட் அதுக்குள்ளே நம்ம அதிகமாக போகிறதில்ல. காரணம், இப்போ நம்ம பார்க்குற சப்ஜெக்ட் இன்னும் வரல, அந்த ஒரு பாயிண்ட்டுக்கே இன்னும் வரல. ஆனால் இந்த நூதன யுத்தம் இது யார் நடத்துறது? இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய தலைமையில் நடக்கக்கூடிய யுத்தம். அந்த 300 பேர் தான் யாருன்னா அவருடைய உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள். இப்போ அவங்க கையில் ஒரு தீவட்டி இருக்குது, அதை ஒரு சட்டி மறைச்சிட்ருக்கு, ஒரு கையில் எக்காலம் இருக்குது. சரியா? இப்போ இவங்க என்ன பண்ணணும்? சட்டியை உடைக்கணும். சட்டியை உடைக்காத வரைக்கும் அந்த தீவட்டியில் இருக்கிற வெளிச்சம் வெளியே வராது. புரியுதுண்ணா? வெளிச்சம் வெளியே வராது. சட்டியை உடைக்கணும். அதே மாதிரி ஒரு தீவட்டி பக்கத்தில் ஒரு எக்காலம் இருக்குது, அந்த எக்காலத்தை ஊதணும். இப்போ அவர்கள் அங்கே செஞ்சாங்க. அது எப்படி இவங்க ஊதும்போது அவங்க எப்படி அவங்க பயந்து ஓடினாங்கன்னு சொல்லி கவனிக்கும்போது அதுக்கு உள்ள ஒரு நூதனமான ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஒரு போர் முனையில் ஒருத்தன் கையில் ஒரு தீவட்டி இருக்குன்னா யார் கையில் தெரியுங்களா இருக்கும்? அவன் 100க்கு அதிபதி. 100க்கு அதிபதி கையில் தான் தீவட்டி இருக்கும். அப்போ 300 பேர் அங்கே நிற்கிறாங்கன்னா 30,000 பேர் நிற்பதாக அடையாளம். நைட்டில் அவங்க பின்னாடி யார் இருக்காங்கன்னே தெரியாது இல்லையா? அதனால தான் அவங்க அவ்வளோ பெரிய கன்ஃபியூஷனாக ஒரு மிகப்பெரிய பெரும்படை நம்மளை சுற்றிலும் நிற்கிறாங்க. எப்படியாவது தப்பிச்சிடணும்னு சொல்ல நைட் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு ஓடுறாங்க. அப்போ நம்ம கவனிக்கும் போது அதே மாதிரி தான் இப்போ கூட திருச்சபையின் பிள்ளைகள் உலகத்தை எதிர்த்தோ யாரை எதிர்த்து போராட வேண்டாம். இப்போ நம்ம கையில் ஒரு மண்ணு சட்டி இருக்குது, அந்த மண்ணு சட்டி யார்? அதை உடைக்கணும். அதுக்குள்ளே ஒரு ஒளி இருக்கா, அது வெளியே வரணும். அது என்னங்கிறத அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்கிறார். வாசிக்கலாம் பாருங்கள், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வாசிக்கலாம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையான அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார்.
இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த வசனம் கொஞ்சம் நீண்ட வசனம், ரொம்ப சிம்பிளாக புரியணும்னா, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளி, இந்த ஒளியைத்தான் பொக்கிஷம்னு சொல்கிறார். புரியுதுங்களா? இந்த ஒளியை தோன்ற பண்ணும் அப்போ இன்னும் தோன்றல, அது உள்ளே இருக்குது. தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்கள் பிரகாசித்தார். இருதயத்துக்குள்ளே அந்த ஒளி வந்துருச்சு. இப்போ இந்த இருதயத்துக்குள்ளே வந்த ஒளி வெளியே வரணும்னா இந்த ஒளி இதுக்கு மேலே ஒரு மண்பாண்டம் போட்டு மறைச்சிருக்கா. அதனால தான் இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை கவனிங்க. இந்த பொக்கிஷங்கிறது இந்த அறிவாகிய ஒளி, அதுதான் தீவட்டி. எதில் பெற்றிருக்கிறோம்னா மண்பாண்டத்துக்குள்ள. யார் மண்பாண்டம்? நாம தான். களிமண் படிக்கிறோம் இல்லையா? அப்போ நமக்குள்ளதான் இந்த சத்தியம் உள்ள அப்படியே இருக்கு. இந்த சத்தியம், நமக்குள் இருக்கிற சத்தியம் எப்படி ஒளியாக வெளிப்படும் அப்படின்னா என்ன பண்ணப்படணும்? இந்த சட்டி உடைக்கப்படணும். அது நமக்கு புரியும். சட்டியை உடைக்கிறதுனா புரியுதுல, நம்மை தேவனுக்கு பிரியமான ஜீவபலி. நல்லா புரிஞ்சுக்கலாம். பலி செலுத்துறது ஒரு வகை, நமக்கு பிரியமான பலி செலுத்துறது இன்னொரு வகை. தேவனுக்கு பிரியமான பலி செலுத்துறது தான் முக்கியமான வகை. அப்போ யார் தேவனுக்கு பிரியமான ஒரு பலி செலுத்துகிறாங்களோ அவர்களுடைய வெளிச்சம்தான் அவர்கள் மண்பானை அவர்கள் உடைக்கப்படும் போது, அவர்கள் தேவனுக்கென்று தங்களை ஒப்பு கொடுக்கும்போது அதிலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த ஒரு வெளிச்சம் எல்லாருக்கும் பிரகாசமாக இருக்கும். கவனிக்கிறீங்களா? இதையத்தான் அடுத்த வசனமும் சொல்லுது. நம்ம நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் படிக்கிறோம் இல்லையா? கட்டளையை விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவாடி. அப்போ தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகள் இன்றைக்கி நம்ம அப்படித்தாங்க இருக்கோம். நம்ம ரொம்ப ரொம்ப மைனாரிட்டி. இப்போ நம்ம கையில் நாம் தான் சட்டி, நமக்கு ஒரு விளக்கு இருக்குது, அது சத்தியம், கட்டளையை விளக்கு. இப்போ இந்த விளக்கு உண்மையாலுமே வெளியே எல்லாருக்கும் பிரகாசமாக இருக்கணும்னா இந்த சட்டியை உடைக்கணும். அடுத்து இந்த பக்கம் எக்காலத்தை ஊதணும். ஏற்கனவே படிச்சுக்கிறோம், எச்சரிப்பின் எக்காலம் ஊதுங்கள், சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், கர்த்தருடைய நாள் வருகிறது. எத்தனை வசனங்கள் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இது கடைசி காலத்தில் திருச்சபையின் பிள்ளைகள் எங்கேயும் போய் சண்டை போட வேண்டாம். இந்த வேலையை மட்டும் கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த உலகத்தில், இந்த கடைசி யுத்தத்தில் ஒட்டுமொத்த உலகமும் கம்ப்ளீட்டாக சாத்தானுடைய அந்த கவர்மெண்ட்ஸ் அப்படியே வெளியே போயிடுமா. அதனால தான் இதைய நமக்கு புரிய வைக்கிறதுக்காக எரேமியா 6ஆம் அதிகாரத்தில் ஒரு நூதனமான வசனம், பென்யமீன் புத்திரரேன்னு ஆரம்பிக்கிறார். பென்யமீன்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா? பென்யமீன்னா வலது கரத்தின் புத்திரர்னு அர்த்தம். அவருக்கு ஏற்கனவே பெனானின்னு ஒரு பேர், அது துன்பத்தின் மகன் அர்த்தம். பெனானின்னா துன்பத்தின் மகன், பென்யமீன்னா வலது கரத்தின் புத்திரன். இப்போ நம்மெல்லாம் வலது கரத்தின் புத்திரர்கள் தானே. பிதாவாகிய தேவனுடைய வலது கரமே கிறிஸ்து தான், அவருடைய புத்திரர்கள். இப்போ நமக்கு சொல்கிறார், நீங்கள் எருசலேமின் நடுவிலிருந்து ஏகமாய் கூடி ஓடி தெக்கோவாவிலே எக்காலம் ஊதி பெத்லெகேமிலே அடையாளமாக தீ வெளிச்சம் காட்டுங்கள். ஏன்னா ஒரு தீங்கும் மகா சங்காரமும் வடக்கே இருந்து தோன்றுகிறதா இருக்குது. அப்போ ஒரு மகா பெரிய பேரழிவு இந்த பூமியை தாக்குவதற்கு முன்பாகவே நமக்கு தேவன் சொல்ற ஒரு தீர்க்க தரிசன வசனம், நீங்க என்ன பண்ணணும்? எக்காலம் ஊதிருங்க, தீ வெளிச்சத்தையும் காட்டிருங்க, அந்த மண்ணு சட்டியும் உடைச்சிருங்க. புரியுதுங்களா? இதைய நம்ம தொடர்ந்து செய்துட்டு இருக்கும்போது எப்படி அந்த மீதியானியர்கள் அந்த இருட்டுக்குள்ள கன்ஃபியூஸ் ஆகி ஓடுனாங்களோ அந்த மாதிரி ஓடுவாங்க. பாருங்க, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். ஜனக்கூட்டங்கள் திரளான தண்ணீர்கள் இறைகிறது போல இறைந்தாலும் அவர்களை அவர் அதட்டுவார். அவர்கள் தூரமாய் ஓடி போவார்கள். மலைகளின் மேல் காற்றினால் பதறடிக்கிற பதரை போலவும் சுழல் காற்றிலே அகப்பட்ட துரும்பை போலவும் துரத்தப்பட்ட. நம்ம ஏற்கனவே சுழல் காற்று படிச்சிருக்கோம் இல்லையா? கடைசி நாட்களில் ஏற்படக்கூடிய இந்த 4 காற்றுகள் ஒன்று அடிக்கிற சுழல் காற்று, அதைய பற்றி பேசுகிறார். ஜனக்கூட்டங்கள் திரளான தண்ணீர்கள் இறங்கி, இப்படி தான் அந்த மீதியானியர் ஓடினாங்களாம். அவர்கள் தூரமாய் ஓடி போவார்கள், சுழல் காற்றிலே அகப்பட்ட துரும்ப போல துரத்தப்படுவார்கள். எப்போன்னா இதோ சாயங்காலத்திலே கலக்கம் உண்டாகும். இது என்ன சாயங்காலம் தெரியுங்களா? இது ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம்னு படிச்சோம் இல்லையா? யோவான் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில்
அப்போ ஒரு மகா பெரிய ராக்காலம் வரப்போகுது. அந்த சாயங்காலத்திற்கு ஒரு பெரிய கலக்கம் உண்டாகும். விடியற் காலத்திற்கு முன் அவர்கள் ஒளிந்து போவார்கள். இதெல்லாம் வசனம். விடியற் காலம் என்பது கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம். அது வர்றதுக்கு முன்னாடி இவங்க கம்ப்ளீட்டாக சாத்தானுடைய கவர்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்க வெளியே போய், இதுவே நம்மை கொள்ளையாடுகிறவர்களின் பங்கும் நம்மை சூறையாடுகளின் மீதம். இது இனிமேல் நடக்க போகிற ஒரு மகா பெரிய யுத்தம். இப்போ இதை நடத்துவதற்கு முன்பாக நடந்த ஒரு அடையாள நிகழ்ச்சி தான் இப்போ கிதியோன்கிட்ட இப்போ அவர் கேட்குறார். என்ன கேட்குறார்? இப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்களை அவங்கெல்லாம் மீட்டு கொள்றதுக்கு இப்போ என்ன அடையாளம், ஏதாவது எனக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அடையாளத்தை இவரே ப்ரப்போஸ் பண்ணுறார். யாரு? கிதியோனே. ஒரு தோலை கொண்டு போய் நான் போடுறேன், நாளை காலையில் வரும்போது பனி அந்த தோல் மேலே மாத்திரம் இருக்கணும், அந்த சுற்றி இருக்கிற அந்த பூமி மேலே இருக்கக்கூடாது, கொஞ்சம் அதை ஏற்பாடு பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது தேவன் என்ன பண்ணார்னா, நான் செய்கிறேன்னு சொன்னார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்போ தான் நம்ம ஒரு கிளைமாக்ஸ்குள்ளே வரோம். அப்படின்னா கிதியோன் கேட்ட அடையாளம், அதனுடைய சாராம்சம் என்னன்னு தெரியணும். இப்போ கிதியோன் ஒரு நூதன யுத்தம் நடத்தி டோட்டலாக மீதியானர்களை வெளியே அனுப்ப போகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு மகா பெரிய பேரழிவுக்குள்ள இந்த 2ஆம் உலகம் போய் சாத்தானுடைய கிரிகள் எல்லாம் வெளியே போவதற்கு முன்பாக இங்கே என்ன நடக்கணும், அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் கொடுக்குறேன். அந்த தோலை கொண்டு வந்து முன்னாடி போடுறேன். அந்த தோல் மேலே பனி பெய்திருக்க வேணும், ஆனால் பூமியில் அந்த பனி பெய்திருக்கக்கூடாது. கவனிக்கிறீங்களா? அப்படின்னா இந்த தோல் எதை குறிக்கும்னு கண்டுபிடிச்சிட்டா போதும். தோலை கொண்டு வந்து தானே போடுறேன்னார். அந்த தோல்ங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு மிருகத்தினுடைய ஒரு தோல். நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ மிருகத்தினுடைய தோலை கொண்டு வந்து அங்கே போடணும்னா அந்த மிருகம் ஏற்கனவே என்ன இருக்கணும் இல்லையா, அடிக்கப்பட்டிருக்கணும். அப்படின்னா ஏற்கனவே ஒரு பலி செலுத்தப்பட்ட மிருகத்தினுடைய தோலை கொண்டு வந்து நான் போடுறேன், அது மேலே பனி பெய்ய வச்சிங்கன்னா இது நான் இது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டார்கெட்டுங்கிற நான் புரிஞ்சுக்குவேன்னு சொல்கிறேன். அப்படின்னா இந்த சத்தியத்தை பொறுத்த வரைக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரி கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? இந்த தோல் எதை குறிக்குது? ஏற்கனவே பலி செலுத்தின ஆடு தானே தோலாக போடுவாங்க. அப்படின்னா இப்போது நம்மெல்லாம் கவனிக்கிறீங்களா? இப்போ நம்மெல்லாம் இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கவனிக்கும்போது நம்மெல்லாம் ஏற்கனவே பலி செலுத்திட்டோமா? ஆமாம், பலி செலுத்தியாச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? தங்களை ஞானஸ்தானத்தில் ஒப்பு கொடுத்துட்டோம். என்னைக்கு ஞானஸ்தானத்தில் நம்ம ஒப்படைச்சோமோ அன்னைக்கே ஒரு தோளினால் தேவன் நம்மளை மூடிட்டார். ஒரு தோல்னால தான் நம்ம மூடப்பட்டிருக்கோம். அது என்ன தோல், யாருடைய தோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கலாம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பாருங்க, இதுக்கு ஈக்குவலான ஒரு வசனம் கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அப்போ கண்டினியூஸாக கவனிச்சு பாருங்க, ஆதாம் ஏவாள் 2 பேரும் தொடர்ந்து அந்த சருகளை எல்லாம் பொறிச்சு அவங்க நிர்வாணிகளாக அடிக்கடி ஆகும்போது அவர்கள் தொடர்ந்து நிர்வாணிகளாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே தேவன் அங்கே ஒரு மிருகத்தை அடிச்சு ஒரு தோலை கொடுத்து அந்த தோலின் நிமித்தம் அவர்கள் தொடர்ந்து என்ன ஆயிட்டாங்க, அவர்கள் நிர்வாணம் மூடப்பட்டது. அதே மாதிரி தான் நாம் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வரும்போதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை சுற்றிலும் ஒரு தோலாக இருக்கார், ஒரு மூடி போட்டாச்சு. கவனிக்கிறீங்களா? அப்படின்னா இந்த ஏற்கனவே பலி செலுத்தப்பட்ட மிருகத்தினுடைய ஒரு தோல் தானது. அந்த மாதிரி நம்ம ஏற்கனவே பலி செலுத்திட்டோம். அந்த பலி செலுத்தின நிமித்தமாக நமக்கு மேலே ஒரு தோலை வச்சு அங்கே மூடியிருக்கார். கவனிக்கிறீங்களா? இப்போ என்ன கிதியோன் கேட்குறாருன்னா, கவனிங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஆண்டவரே இந்த தோலின் மேலே தான் பனி பெய்யணும், இந்த பூமி மேலே பனி பெய்ய கூடாது. இதுதான் நான் கேட்கக்கூடிய ஒரு அடையாளம். நான் தேவன் அதை செஞ்சாருங்க. புரியுதுங்களா? அப்படின்னா இந்த
போர் வீரருடைய செலெக்ஷன் எங்கே ஆரம்பிக்குதுன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலிருந்தே ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? அவர் தானே போர் வீர், த கேப்டன் ஆஃப் சால்வேஷன், ரட்சிப்பின் அதிபதி. அங்கிருந்து ஆரம்பிக்குது. அப்போது அங்கிருந்து இந்த தோல் மேலே பனி பெஞ்சுதா என்று சொல்லி பார்க்கும்போது, தோல் அவருடைய திருச்சபைன்னு பார்த்துட்டோம். அப்போ பனி என்னன்னு தெரியணும் இல்லையா? வாசிக்கலாம் பாருங்க. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். பாருங்க, மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், டாக்டரின். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். ஸோ அப்படின்னா இங்கே இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் பனித்துளிகள் என்பது எதை குறிக்குது? வேத வசனம். ஆக்சுவலாக இந்த வேத வசனமே நம்ம படிச்சுக்க முடியாது, சும்மா வரல. தேவனுடைய மனிதர்கள் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அப்போ தேவனுடைய பரிசுத்தாவி வந்தால் தான் அந்த வசனமும் அவங்க மேலே வரும். ஸோ இதை குறித்து நம்ம எங்கே பார்க்குறோம்? 133ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். இது பலமுறை படிச்சிருக்க முடியாது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது, அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடிகளில் வடிகிறதும் அவனுடைய அங்குகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும், அப்புறம் எர்மோன் மேலும் சியோன் மேல் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாயும் இருக்கிறது. அப்போ இந்த பனியை வசனங்களுக்கு ஒப்பிட்டும் தேவன் பேசியிருக்கார், அவருடைய பரிசுத்த ஆவிக்கு ஒப்பிட்டும் பேசியிருக்கார். ரெண்டும் பிரிக்க முடியாதது. வேத வசனம் பரிசுத்த ஆவியின் மூலம்தான் இந்த பூமிக்கு கிடைச்சது இல்லையா? தனியாக வசனம் எல்லாம் நமக்கு வராது. அப்போ முதல்ல இந்த பரிசுத்த ஆவியும் அது நிமித்தம் தேவனுடைய வசனங்களும் எந்த தோளின் மேல் ஊற்றப்பட்டது ஞாபகம் இருக்குங்களா? இந்த பரிசுத்த ஆவி எப்போ ஊற்றப்பட்டது? பெந்தேகோஸ்தே நாளில் சீசர்கள் எல்லாம் ஒன்றாக கூடியிருக்கும் போது தேவன் அக்கினிமயமான நாவுகள் பாருங்க, அந்த மாதிரி ஒரு பரிசுத்தாவி இறக்கின உடனே, பரிசுத்தாவி உள்ள வந்தோடனே எந்த வாயில இவர் யாருன்னு தெரியாதுன்னு சொன்னாரோ அந்த பேதுரு தீர்க்க தரிசனத்தை மேற்கோள் காட்டி பேச ஆரம்பித்தார். அவர்களுக்கு மத்தியில் அந்த பரிசுத்தாவி இறங்குதா, இந்த தோல் மேல் இறங்கும் போது இப்போ பாருங்க அவர் என்ன சொல்லி ஆரம்பிக்கிறார். அப்போஸ்தலர் 2:16 வாசிக்கலாம். தீர்க்க தரிசிகளாகிய யோயேலினால் உரைக்கப்பட்டபடியே அது நடந்தேறியது. பாருங்க, இது காலையில் 9 மணி ஆயிடுச்சு, யாரும் இங்கே மதுபானம் போட்டுட்டு சத்தம் போடல. இது தீர்க்க தரிசி ஆகிய யோயேலினால் உரைத்தது இப்படி நடக்குது. என்ன? கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். பாருங்க, அப்பொழுது உங்கள் குமாரன் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். என் ஊழியக்காரர் மேலும் என் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளம் அற்புதத்தை சொல்றார். அல்லாமலும் உயர வானத்திலும் அற்புதங்களையும் தாழ பூமியிலே இரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான். இதோ எவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்துறார். ஸோ இந்த வசனங்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி பேதுருக்கு சுத்தமாகவே தெரிந்திருந்திருக்காது. அவர் தான் சரி எதையுமே கவனிக்கலையே. ஆனால் பரிசுத்தாவி அவர்கள் மேலே இறங்கணுன்னு பாருங்க, தீர்க்கதரிசியாகி யோயேலினால் உரைக்கப்பட்டது, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு தேவன் அங்கே சொன்னார் இல்லையா? இந்த சப்ஜெக்டை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இதே பைபிள் ஃபீஸ்ட் யூடியூப் சேனலில் அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா லாஸ்ட் ஃபோல்டர் 1000 அரசாட்சி பற்றி ஒரு ஃபோல்டர் 38 சப்ஜெக்ட் அதில் இருக்குது. அதில் ஒரு பாடம் தான் பேதுருடைய முதல் பிரசங்கம் இருக்கும், த ஃபர்ஸ்ட் செர்மன் ஆஃப் பீட்டர். அதில் இந்த சப்ஜெக்ட் டீட்டெயிலாக வரும். அதையும் நம்ம போய் கவனித்து பார்க்கலாம். கொஞ்சம் பாருங்கள். அப்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கடைசி நாட்களில் தான் மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றுவேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அன்னைக்கு கடைசி நாள் ஆயிடுச்சுன்னா இல்லையே, இப்போ தான் நம்ம கடைசி நாள்னு சொல்கிறோம். அப்படின்னா இந்த மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேங்கிறது அங்கே பொருந்தாது இல்லையா? ஆனால் அந்த வசனத்தை தானே பேதுரு சொல்கிறாரு. அப்போ நம்ம எப்படி புரிந்துகொள்ள வேணும்? அன்றைக்கு மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னது யாரை குறித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். அடுத்த வசனம் பாருங்க. இந்த ரகசியம் பெரியது, இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். இப்ப பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து அவர் மகிமை அடைந்த நிலைமைக்குள்ள போற சூழ்நிலை நமக்கு தெரியும். அது வரைக்கும் கூட அந்த பரிசுத்தாவி அவர்களுக்கு வழங்கப்படாம பெந்தேகோஸ்தே நாளில் வழங்கப்பட்ட போது அவர்கள் என்னவாக மாறுகிறார்கள்னா அவர்கள் கிறிஸ்துவுடைய மாம்சமாக மாறுகிறார்கள். அதனால்தான் மாம்சமான யாவர் மேலும். அப்போ அந்த இடத்துல எந்த மாம்சமானவர்கள் மேல தன்னுடைய ஆவியை ஊற்றினார்னா கிறிஸ்துவின் மாம்சமான யாவர் மேலும். அங்கிருந்து அவருடைய மாம்சம் ஸ்டார்ட் ஆகும். அப்போஸ்தலர்கள் இருந்து அப்போ அவர்கள் மத்தியில் தான் அந்த ஆவியை என்ன செய்கிறார், அவர் ஊத்துறார். அப்போ பாரு, அந்த தோல் அதான மாம்சம். பாருங்க, மாம்சம்னாலே மேலே தோல் தான் இருக்கும். அப்போ கிறிஸ்துவுடைய சபை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா பெந்தேகோஸ்தே நாள் இருந்து அந்த சீஷர்கள் இருந்து அந்த மாம்சம் அங்கே தான் அந்த பனி மேலே பண்ணுச்சான். பாருங்க, தேவனுடைய அந்த பரிசுத்தாவி பனி போன்ற வசனங்கள் அந்த மாம்சத்து மேலே பொழிய ஆரம்பிச்சது. இன்னைக்கு வரைக்கும் அந்த மாம்சத்து மேலே பாருங்க, அதைத்தான் சொன்னார், தோல் மேலே மட்டும்தான் இந்த பனி இறங்கணும். இது எது வரைக்கும் அப்படின்னு சொல்லி கவனிச்சுன்னா அன்னைக்கு கெதியோனுக்கு விளக்கப்படவில்லை, இன்னைக்கு நமக்கு விளங்கிடுச்சு. எது வரைக்கும் தெரியுமா? த்ரூ அவுட் த காஸ்பல் ஏஜ், சுவிசேஷகம் முழுவதும் மாம்சமான யாவர் மேலும் தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றி கொண்டிருக்கிறார். கவனிக்கிறீங்களா? இப்போ கொஞ்சம் கவனிங்க. இப்போ அந்த பனிகள்லாம் வந்துருச்சு, தோல் முழுவதும் அந்த பனி நிரம்பணுன்னே அவர் என்ன பண்ணார்னு படித்தோம். அந்த தோலை எடுத்து புழிஞ்சாராம். புழியும் போது ஒரு கிண்ணம் நிறைய அந்த பனி, புரியுதா, அந்த கிண்ணம் நிறைய அந்த பனி துளிகள் நிறைஞ்சுதான். அப்படின்னா புரிஞ்சுக்கலாமா? இந்த தோல் யாரை குறிக்குது? திருச்சபை. திருச்சபைக்கு தொடர்ந்து தேவன் தன்னுடைய ஆவியை கொடுத்துட்டு இருக்கிறார். ஆவியை கொடுத்துட்டு அப்படியே போயிருன்னு சொல்லலை, கொடுக்கப்பட்ட ஆவி புளியப்பட்டு ஒரு கிண்ணத்தில் நிறையணும். கவனிக்கிறீங்களா? அது என்ன, எதை புரியுதா? அந்த நிறையணும்னால என்ன அர்த்தம்னா சபை தன்னுடைய பாத்திரத்தை நிறைவு செய்யணும்னு அர்த்தம். பாத்திரம்னு நமக்கு தெரியும் இல்லையா? பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்திலே நான் பானம் பண்ணாதிருப்பேன் சொன்னார் இல்லையா? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரமாகிற பாத்திரம். அதில் இயேசு கிறிஸ்து மாதிரியே பாடுகள், அவமானங்கள், அன்புகள், இரக்கங்கள், மன்னிப்புகள் எல்லாம் அந்த பாத்திரத்தில் இருக்கு. அது நிரம்பணும், நிரம்பி வழியணும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்போ இந்த தோல் அது ஃபுல்லாக பிழியப்படும் போது அந்த கிண்ணம் முழுவதும் நிரம்பணும். அப்படின்னா சபை தன்னுடைய முழு தியாகத்தையும் செய்து முடித்திருக்க வேணும். அப்படி புழியும் போது கொஞ்சம் கவனிங்க, தோல் ட்ரை ஆயிடும், தோல் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடும், பாத்திரம் நிரம்பிடும். ஸோ அந்த அப்படின்னா திருச்சபை தன்னுடைய முழு தியாகத்தையும் பண்ணி முடிச்சிடும். அது கம்ப்ளீட்டாக வெளியே வர்றதுக்கு தயாராக இருக்கும். மொத்த திருச்சபையும் இந்த உலகத்தை விட்டு. இதையத்தான் ரோமர் 8:19 வாசிக்கலாம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த அவளோட காத்து கொண்டே. பாருங்க, தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த அவளோட காத்துட்டு இருக்கு. அப்ப இன்னைக்கு இந்த திருச்சபையின் மத்தியில் இன்னும் அந்த பனித்துளிகள் மேலே இருந்துட்டு இருக்குது. பனித்துளிகளை பற்றி படிக்கிறோம் இல்லையா? அது டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், அதுக்குள்ளே எந்த விதமான களங்கமும் இருக்காது. அதே மாதிரி தான் வேத வசனத்துக்குள்ளே எந்த களங்கமும் இருக்காது. பரிசுத்தாவி அதில் எந்த களங்கம் இருப்பாது. இந்த ரெண்டுமே உள்ளே போகும்போது ஒருவேளை நமக்கு களங்கமாக இருந்தால் கூட இந்த களங்கம் எல்லாம் என்ன பண்ணப்படும்? அது துடைக்கப்படும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த தோல் இருக்குது பாருங்கள், இந்த தோலில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு கரை பட்டுருச்சுன்னா அது அவ்வளோ சீக்கிரம் போகாது, அவ்வளோ சீக்கிரம் போகாது. அந்த மாதிரி தான் ஒரு புது சிருஷ்டி அப்படின்னு வந்துட்டாலே அதில் மேக்சிமம் எந்த கரையும் இல்லாதபடிக்கு நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. இப்போது திருச்சபையினுடைய அந்த ஒரு நிறைவு முடியும் போது
எப்படி அந்த தோல் கசக்கி பிழிந்து அந்த கிண்ணம் முழுவதும் பாத்திரம் நிரம்புற மாதிரி திருச்சபை தன்னுடைய முழு தியாகத்தையும் அது செய்து முடித்திருக்கும். இது முதல் அடையாளம். ரெண்டாவது அடையாளம், இப்போ கிதியோன் கேட்குறார், இன்னும் ஒரு வருஷம் மட்டும் நீங்கள் தயவு செய்து கோபப்பட வேண்டாம், பாருங்க, உமது கோபம் என்மேல் மூளாதிருப்பதாக, தோலினால் நான் இன்னும் ஒரு விசை சோதனை பண்ணட்டும், தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமி எங்கும் பனி பெய்திருக்கவும் கட்டளையிடும் அப்படின்னு சொல்லி இப்போ ரெண்டாவது ஒரு கேட்கும்போது, அப்படியே தேவன் அன்று ராத்திரியிலே செய்தார். தோல் மாத்திரம் காய்ந்திருந்தது, பூமி எங்கும் பனி பெய்திருந்தது. கவனிக்கிறீங்களா? அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த தோல் காயறதுங்கிறது என்ன ரொம்ப முக்கியமான நம்ம கவனிக்கணும். ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. நம்ம உடம்புல கவனிங்க, தண்ணியே இல்லாமல் ஃபுல்லாக ட்ரை ஆன என்ன நடக்கும் தெரியுமா? மரணம். அவ்வளோதான். புரியுதுங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது அவருக்குள் இருந்த தண்ணி, ரத்தம் ரெண்டுமே என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? அப்படியே தலையில் இருந்த ரத்தம் வெளியே போயிடுச்சு, முள்முடி. கையில் இருந்த ரத்தம் வெளியே போச்சு, ஆணி அடித்தாங்க. உடம்புல இருந்த ரத்தம், கால் இருந்த ரத்தம் எல்லாமே வெளியே போயிடுச்சு. கொஞ்சம் இருதயத்தில் ரத்தம் இருந்தது, அந்த ரத்தமும் இருதயம் வெடிக்கும் போது அதுவும் வெளியே போயிடுச்சு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழுவதும் காய்ந்து போனார், ட்ரை ஆகிட்டார். அவர் ட்ரை ஆகும்போது அந்த மாம்ச சரீரம் விழுந்துருச்சு. கவனிக்கிறீங்களா? அப்படின்னா இந்த பூமியில் ஒரு மகா பெரிய மாற்றம் நடக்கணும் அப்படின்னா இந்த தோல் முழுவதும் என்ன ஆகணும்? பிழியறதோட மாத்திரமல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அந்த தோல் மிகவும் காய்ந்து போயிருக்கணும், ட்ரையாக இருக்கணும். நாமளும் அப்படித்தாங்க, காஞ்சு போன துணி மாற நம்ம ஆகிடுமா, ட்ரை ஆகிடணும். இதையே பவுல் கிட்ட கேட்டால் அவர் எப்படி சொல்கிறார் பாருங்க. பிலிப்பியர் 3:21 அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை பாருங்க. இந்த அற்பமான சரீரம் இருக்கு இல்லையா, அது அந்த ட்ரையான சரீரம். நம்ம முழுவதும் நம்ம தியாகம் பண்ணும் பொழுது நம்ம தலையிலிருந்து கால் வரைக்கும் என்ன ஆகிடும்? நம்ம கிட்ட இருந்து எல்லாமே வெளிப்போயிடும். நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக்குவார். அப்போ இங்க என்ன சொல்றாருன்னா, தோல் கம்ப்ளீட்டா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் பூமி முழுவதும் அந்த பனியால் நிரப்புங்கள். அதுதான் அவருடைய அர்த்தம். நமக்கு ஏற்கனவே தெரியும், பனி வேத வசனங்களை குறிக்கும், அவருடைய பரிசுத்தாவை குறிக்கும். அப்படின்னா இந்த திருச்சபையினுடைய நிறைவுக்கு பிறகு ஒரு மகா பெரிய உபத்திரவ காலம், அதனுடைய முடிவில் கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம். அந்த கண்ணுக்கு அதான் ஒரு இரவு போய் காலையில் அதான் படிக்கிறோம். நைட்டில் இந்த வேலை நடந்துருது, காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக என்ன நடக்குதுன்னா, அங்கே பூமி முழுவதும் அங்கே பனியாக இருந்தது, தோல் ட்ரை ஆயிடுச்சு. ஸோ நமக்கு நல்லா தெரியும், பூமி என்பது எதை குறிக்குது? ஒட்டுமொத்த உலக ஜனங்கள். ஸோ இவர்கள் மேலே தேவனுடைய பரிசுத்தாவியை அவர் ஊற்ற போகிறார். அவருடைய தெய்வீக வசனங்கள் எல்லாம் அவருடைய கண்ணுக்கு தெரிய ராஜ்யத்தில் வரப்போகுதுங்கிறதுக்கு அடையாளம் தான் பூமி முழுவதும் அங்கே பனியால் நிறைந்திருந்தது. இதை ஏசாயா தீர்க்கதரிசி எழுதும்போது, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஸோ இது எப்போ நடக்கும்? இப்போ வாசிக்கலாம் பாருங்க. யோயேல் 2:28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் நாவியை ஊற்றுவேன். கொஞ்சம் கவனிங்க. இந்த யோயேல் 2:28 தான் பெந்தேகோஸ்த நாளில் பரிசுத்தாவி இறங்கும் போது பேதுரு இதை மேற்கோள் காட்டி பேசுகிறார். ஆனால் அவர் எப்படி பேசினார்னா, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் சொன்னார். ஆனால் ஒரிஜினலாக இங்கே கவனிச்சின்னா யோயேலில் சொல்லும் பொழுது அதற்கு பின்பு, அப்போ ஏதோ ஒரு விஷயம் நடந்ததுக்கு பின்பு தான் மாம்சமான யாவர் மேலும், அப்படின்னா மாம்சத்தில் உயிர் தெழுந்து வருகிற எல்லா ஜனங்கள் மேலேயும் அவர் தன்னுடைய பரிசுத்தாவியை அவர் ஊற்றுவார். அப்போ எதற்கு பின்புன்னு தெரியணும் இல்லையா? அப்போ இங்கே ஏதோ ஒன்று நடக்கணும். அதனால தான் அந்த வசனம் சொல்லுது. எதற்கு பின்புன்னா நம்ம வாசிக்கலாம் பாருங்க. யோயேல் 2:1 நமக்கு மனப்பாடமாக தெரியும். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், ஏனென்றால் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது மப்பும் மந்தாரமான நாள்னு ஆரம்பிப்பார். புரியுதுங்களா? இப்போ 15 வாசிக்கலாம்.
சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். பாருங்க, ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் எல்லாம் நீங்க கூட்டுங்க. ஏன் அப்படின்னா, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுங்கிற குழந்தைகள், அதுவும் புதுசாக வர்றவங்களையும் சேர்த்துங்கிறார். அந்த பாலுங்கிற குழந்தைகள், முதியோருங்கிறது பலவீனர், புரியுதுங்களா? ஸோ எல்லாத்தையும் சேர்த்துங்க. ஏன்னா மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. இந்த வசனம் ரொம்ப தெளிவாக நமக்கு தமிழில் ரொம்ப அழகர். மணவாளன் தன் அறையை விட்டு வெளியே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அவருடைய அறை பரலோகம் வந்துட்டார். ஆனால் மணவாட்டி இன்னும் தன் மறைவை விட்டு வெளியே வரல. டோட்டலாக இன்னும் மணவாட்டி தேவபுத்திரர் இன்னும் வெளிப்படலை. ஸோ அப்படின்னா இது என்னைக்கு வெளிப்படுதோ அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போது திருச்சபையினுடைய நிறைவு இந்த உலகத்தினுடைய முடிவுக்கு பின்னாடி எல்லா உலக ஜனங்கள் மேலேயும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பரிசுத்தாவியும் அவருடைய வசனங்களை இறக்குவார். இந்த ஒரு அடையாளத்தை தான் நமக்கு புரியணுங்கிறதுக்காக யோயேல் தீர்க்கதரிசி மூலமாகவும், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் மூலமாகவும், கிதியோன் முற்பிதாக்கள் மூலமாகவும் இப்போ தேவன் நமக்கு அந்த அடையாளத்தை ரொம்ப கிளியராக சொல்லிட்டார். இப்போ இந்த அடையாளம் இப்போ ஏற்கனவே ஒன்று நடந்துருச்சு, இன்னொன்று நடக்க போகுது. ஸோ இது ரெண்டுக்கு மத்தியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த ஒரு அடையாளம் சப்ஜெக்டில் தேவன் நமக்கு என்ன சொல்ல வர்றார், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த பாயிண்ட் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது? அந்த அடையாளம் கேட்டதா, அந்த தோல் அதில் பனி பெய்ததா, அல்லது தோல் பிழியப்பட்டு அது கிண்ணம் நிறைஞ்சதா, அல்லது அது கிண்ணம் நிறைஞ்சதுக்கப்புறம் அது காய்ஞ்சு போனதா, அல்லது அதுக்கப்புறம் அந்த பூமி முழுவதும் பனி பெய்ததா? எல்லாமே நடக்க போகிறது. அடையாளம், அற்புதம். இதில் தேவன் நமக்கு என்ன சொல்ல வரார்? நம்ம யார்? மாம்சமானவர்கள். நம்ம தானே அந்த தோல். நம்ம மேலேயும் அந்த பரிசுத்தாவியை தேவன் கொடுக்குறாரு, வசனங்களை இறக்கியிருக்கார். இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த தோலில் நிறைய பனி பெய்திருக்கிறது, இந்த தோலில் நிறைய வசனங்கள் இறங்கியிருக்கிறது, அவையை கூட தேவன் கொடுத்துருக்காரு. இந்த தோல் பிழியப்பட்டிருக்கா? சரி, பிழிஞ்சா என்ன வெளியே வரும்? அது வேணும் இல்லையா? அன்னைக்கு பனி பெஞ்சுது, அதை பிழியும் போது பனிதான் வெளியே வந்தது. தோலுடைய நாற்றமோ, தோலுடைய நிறமோ, தோலுடைய எந்த விதமான தன்மையோ வெளியே வரல. அந்த தோல் பிழியப்படும் போது இதுதான் வெளியே வந்ததுதான், பனி மட்டும்தான் வெளியே வந்தது. அதே மாதிரி தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட நமக்கு தோல் மாதிரி தானே. அவர் இந்த பூமியில் தேவன் பிழிஞ்சிட்டாராம். இதையத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதும்போது, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. பாருங்க, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ பிழிஞ்சாங்க, நொறுக்குனாங்க. அவர்கிட்ட இருந்து என்ன வெளியே வந்தது பாருங்க. அந்த கடைசி நேர பாடுகளில் அவர்கிட்ட இருந்து வெளியே வந்த சில காரியங்கள் இப்போ நமக்கு இன்னும் கொஞ்ச நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நினைவு கூற போகிறோம். இப்போ இந்த இடத்துல அவருடைய கடைசி நேர பாடுகள் யோசனை பண்ணி பாருங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, மேட்டிமை, யார் பெரியவங்கிற பிரச்சனைக்குள்ளே வந்தாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அவர் எப்படி தன்னை பிழிஞ்சார்னா, இவங்கெல்லாம் மேட்டிமையில் இருக்கிறாங்க, தன்னை மிக தாழ்மை உள்ளவராக காமிச்சார். அப்படியே கீழே இறங்கி அவருடைய கால்களையெல்லாம் கழுவ ஆரம்பித்தார். பாருங்க, அவரை புழிஞ்ச போது அதிலிருந்து வெளியே வந்தது என்ன? தாழ்மை. அடுத்தது கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறார். அங்கே மல்கூசுடைய காதை வெட்டுறார் பேதுரு, திரும்ப காதை எடுத்து ஒட்ட வைக்கிறார். மன்னிப்பு. கவனிக்கிறீங்களா? அப்படியே ரோட்டில் போகிறாங்க, அந்த ஸ்திரீகள் எல்லாம் அழுகிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், எனக்காக அழுகாதீங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக. பராமரிப்பு, மற்றவர்களை குறித்த ஒரு கவலை, மற்றவர்களை குறித்த ஒரு அக்கறை, அதுதான் ஒரு புளியும் போது வெளியே வருது. அதே சமயத்தில் ஒவ்வொரு முறை அவமானப்படுத்தப்படும் போதும் அவர் பிழிஞ்ச போது அவர்கிட்ட இருந்து வெளியே வந்த ஒரு விஷயம் பொறுமை. இதெல்லாம் தான் அங்கே வசனத்தில் இருக்கு, அதுதான் நம்ம மேலே போகுது.
அப்போ இதையத்தான் அவர் பிழியும் போது அதை வெளிப்படுத்துகிறார். கடைசியாக தான் அவமானப்படுத்தப்படும் போது, சிலுவையிலிருந்து கிறங்கி வந்துடலாமில்ல என்று அவமானப்படுத்தப்படும் போதும் அமைதியாக இருக்கார். அதோ உன் தாய் பராமரிக்க பாருங்க. அவர் கடைசி நேர பாடுகளில் அவர் ஒவ்வொரு முறை பிழியப்படும் போதும் அவர்கிட்டிருந்து வெளியே வந்தது எல்லாமே தேவனுடைய குணலட்சணங்கள் மட்டும்தான். இப்போ நம்மளை ஒருத்தர் கையை முறுக்குனான்னா திருப்பி அவங்க கையை முறுக்கிடுவோம். அவ்வளோ ஆக்ரோஷம் நம்ம மைண்டில் இருக்குது. ஆனால் நம்மளாம் என்ன சொல்லுவோம்? பரிசுத்தம், சுத்தம் எல்லாம் பேசுவோம். சகோதர அன்பு பயங்கரமாக பேசுவோம். ஆனால் அந்த சூழ்நிலைகள் வரும்போது நம்ம எப்படி ஆக்ட் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதே மாதிரி தான் அன்புக்குரிய சகோதர சொல்லுடைய அப்போஸ்தலனாகிய பவுலும் பிழியப்பட்டார். அப்போ பாருங்கள், ஒருத்தர் கசைக்கு புழிஞ்சா அது காஞ்சி போயிடும் இல்லையா? அவர் சொல்கிறார் பாருங்க, 1 கொரிந்தியர் 4:13 தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம், இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். பாருங்க, அவர்களுடைய பார்வையில் அவர் புழிஞ்சு காஞ்சி போய் தூக்கி போட்டாங்க. அவர்கிட்ட வெளியே வந்த அத்தனை வசனங்கள், தேவன் கொடுத்த வசனங்கள் எல்லாமே இன்னைக்கு தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்கு அதுவே பணியாயிட்டு இருக்கு. பாருங்க, அதுவே பரிசுத்தாவியாகும் பணியாகவும் நமக்கு போயிட்டுருக்கு இல்லையா? அப்போ தேவனடியார்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் பிழியப்படும் போது அவர்கள்கிட்டிருந்து எல்லாமே என்ன வந்துச்சுன்னா தேவனுடைய கற்பனைகளும் கட்டளைகளும் சத்தியங்களும். கவனிக்கிறீங்களா? அதனால தான் ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை தேட வேண்டும், அறிவை காக்க வேண்டும். அவன் சேனைகளுடைய கர்த்தருடைய தூதன் வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ நம்ம வாயை ஒருத்தர் புழிஞ்சாங்கன்னு வச்சுங்களேன் இல்லையா? வாயை ஒருத்தர் புழிஞ்சாலே வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வரக்கூடாது, வசனங்கள் தான் வெளியே வரும். அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் பிழியப்பட வேண்டிய ஒரு கடைசி நிலைமைக்குள்ளே வந்துட்டோம். இதில் என்ன ஆச்சரியம்னா, அந்த 32,000 பேர் வந்தாங்க பார்த்தீங்களா? அவங்க யார் தெரியுமா? திருச்சபையினுடைய அழைப்புக்குள்ளே வந்தவங்க. இது நம்ம ஜென்ரலாக எடுக்கும்போது கிறிஸ்தவர்கள்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆக்சுவலாக இந்த சத்தியமே யாருக்குன்னா இந்த சத்தியத்துக்குள்ளே வந்தவங்களுக்கு தான். அப்போ 32,000 பேர் அழைக்கப்பட்டவர்கள். அந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து சத்தியத்தை கேட்குறாங்க, பார்க்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் நிறைய பேர் உலகத்துக்கு மற்ற எல்லாம் பயந்துட்டு வெளியே போயிடுறாங்க. அடுத்தது அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் 10,000 பேர் மாதிரி, புரியுதுங்களா? மிச்சம் 10,000 பேர் மாதிரி அது சத்தியத்துக்குள்ளே இல்லை, நாங்கள் இன்னும் நல்லா வர்றோன்னு சொல்லி வர்றவங்க. ஆனால் வர்றவங்க வேத வசனங்களையே தங்களுக்கு சாதகமாக்கணும்னு நினைக்கிறாங்க, தங்களுடைய வாழ்க்கை வேத வசனமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அல்லது தங்களுடைய சுய விருப்பத்துக்கு சபையில் இருக்கணும். நிறைய அந்த மாதிரி அப்படியெல்லாம் போகிறவங்களும் 2வது ஃபில்டரில் போயிடுறாங்க. 3வது வர்றாங்க பார்த்தீங்களா? அவர்கள் 300 பேர். அவங்க தாங்க உண்மை உள்ளவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களுடைய உண்மை உள்ளவர்களை பிழிஞ்சாதான் உண்மை வெளியே வரும். அவர்கள் தான் கையில் தீவட்டியும் மண்ணு சட்டியும் எக்காலமும் வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கும் இப்போது அன்னைக்கு 32,000 பேர் கணக்கு போட்டால் ஒரு ரேஷியோ வருது இல்லையா? அந்த மாதிரி ஒரு 50,000 பேர் உலகம் முழுவதும் சத்தியத்தில் இருக்கிறாங்க. அப்படின்னாலே கவனிக்கிறீங்களா? அப்படின்னா இந்த கடைசி காலத்தினுடைய ஒன்று சொல்லப்போ இந்த ஒரு நூற்றாண்டில் தான் நம்ம எடுத்துக்கணும். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை, இந்த 7ஆம் சபையினுடைய காலம் தான். ஒரு நூற்றாண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரேஷியோ பாருங்கள், 32,000 பேருக்கு இந்த 300 பேருங்கிறது 1% 2% மாதிரி தான். அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு 50,000 பேர் இந்த சத்தியத்தில் இருந்தாலும் அதில் எத்தனை பேர் தான்? ஒரு 300 பேர் 400 பேருக்குள்ளே தான் உண்மையான நிலைமைக்குள்ளே வரக்கூடிய நிலைமையில் இருப்பாங்கங்கிற போது அது எவ்வளோ பெரிய செலெக்ஷன் பாருங்கள். இது வேறு மாதிரி 91ஆம் சங்கீதத்தில் இருக்குது. உன் பக்கத்திலே 1000 பேரும் உன் வலது பக்கத்திலே 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. டோட்டல் 11,000 பேர், 11,000 பேர் விழுவாங்களாம், ஒருத்தர் நிலைச்சு நிற்பாங்க. அது ஒரு ரேஷியோ அங்கே சொல்கிறார். இதெல்லாம் எதற்குன்னா நாம் சத்தியத்தை அறிந்து கொண்ட நிலைமைக்கு மாத்திரமல்ல, நாம் பிழியப்படும் போது நமக்குள்ளிருந்து என்ன வெளியே வருதுங்கிறத பார்க்கணும். ஸோ கவனிக்கலாம், ஒரு சாதாரண மனுஷன், ஒரு ரத்தமும் சதையுமான மனுஷன் இருக்கான் இல்லையா, அவனை நொறுக்கி பிழிஞ்சா அவங்ககிட்ட இருந்து ரத்தம் வெளியே வரும். ஒரு திராட்சை பழ கொலை எடுத்து அதை கம்ப்ளீட்டாக போட்டு பிழிஞ்சிங்கன்னா அதிலிருந்து ரசம் வெளியே வரும். அதே மாதிரி இப்போ நம்மளாம் யாருங்க? புது சிருஷ்டி இல்லையா? இது ரத்தமும் சதையும் சேர்ந்த ஒரு விஷயம் அல்ல, அது பழைய மனுஷன், அதுக்குள் இருக்கிற புதிய சிந்தை. நம்முடைய கவனம்
நம்முடைய கான்சன்ட்ரேஷன், நம்முடைய யோசனைகள், நம்முடைய மூளை, அதுதான் புதிய சிருஷ்டி. இதை புழிஞ்சா என்ன வெளியே வரணும்? கம்ப்ளீட்டாக நம்ம ட்ரை ஆகணும் இல்லையா? என்ன வெளியே வரணுங்கிறது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே கவனிக்கலாமா? அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஊழியத்திற்காக அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு தேவன் நிறைய வரங்களை கொடுக்குறார். நிறைய வரங்கள். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் அந்த வரங்கள் நிறைய இருக்கும். அந்த வரங்கள் எல்லாம் பற்றி பேசிட்டு, எல்லாரும் குணமாக்கும் வரமுடையவர்களா, எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்களா, எல்லாரும் அடையாள அற்புதங்களை செய்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த 1 கொரிந்தியரில் கடைசி வசனங்கள் 12ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம் வாசிக்கலாம். எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா, எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா, எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? எல்லாருமே வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான ஒரு வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன்னு சொல்லி அந்த அதிகாரம் முடிப்பார். இதை இதில் பார்த்தீங்கன்னா, எனவே நீங்கள் மேலான அருள் கொடையையே ஆர்வமாக நாடுங்கள். இந்த 2 வசனமே கொஞ்சம் புரியாமல் இருக்கும். ஆனால் அதனுடைய சாராம்சம் என்னென்னா, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில் ஏகப்பட்ட வரங்களை குறித்து பேசுவார். அந்த வரங்களெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் நம்ம கையில் ஒரு சில நேரத்தில் ஒரு சிலருக்கு ஒரு சில வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ அந்த வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் போது அதை பிழியும் போது அந்த வரம் வெளியே வரும் இல்லையா? ஆனால் கடைசியாக அவர் முடிக்கும்போது நிறைய வரங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் விட ஒரு மிகப்பெரிய வரம் ஒன்று இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? அந்த வரத்தை உங்களுக்குள்ளே வாங்கிக்கங்க. அது தேவனுடைய பரிசுத்தாவியின் மூலம் வர்றது, அவருடைய வசனங்கள் மூலம் வர்றது. அது உங்களுக்குள்ளே வாங்கிட்டீங்கன்னா, உங்களை ஒவ்வொரு முறை பிழியும் போதும் அது மட்டும்தான் வெளியே வரும்னார். தலையிலிருந்து கால் வரைக்கும் ட்ரை ஆகணும். மற்றவர்களுக்காகவே வாழணும், மற்றவர்களுக்காகவே நன்மை செய்யணும், எல்லாத்தையும் பிரயாசப்படணும். அப்படி பிரயாசப்படும் போது நமக்குள்ள இருக்கிற எல்லாமே வெளியே போயிடுது இல்லையா? அப்போது எது வெளியே போகணும்? நம்ம ஃபுல்லாக ட்ரை ஆகணும். அப்படின்னா நம்மக்கிட்ட இருந்து எது அதிகமாக வெளியே போகணும்? நம்ம எந்த விதத்தில் காய்ந்து போய் கீழே விழுகணும்? எது அதிகமாக நாம் பிழியப்படும் போது வெளியே போகணுங்கிறதுக்கு ஒரு க்ளூவோடு இந்த வசனத்தை முடிக்கலாம். இதை விட பெரிய ஒரு வரம் ஒன்று இருக்குது. அது உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா, நீங்கள் ஒவ்வொரு முறை பிழியப்படும் போதும் அது மட்டும்தாங்க வெளியே போய் அந்த கிண்ணம் நிறையணும். அது என்ன என்பதை உங்களுடைய முடிவுக்கே விட்டு விடுகிறோம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.